ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே? நிச்சயமா நான் சொல்றது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். என் வார்த்தைகளை நம்பி கேட்கும்போது இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் நீயே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பேரதிசயம் நிகழதான் போகுது. உன் மனசில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாம், உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் யார்கிட்டையாவது சொன்னால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குமே நினச்சி நீ சொல்கிற. ஆனால் நீ சொல்லக்கூடிய அதை கேட்கக்கூடிய மனிதர்கள் உண்மையிலேயே உன்னை நேசிக்கக்கூடிய, உன் மேலே அன்பும் அக்கறையும் கொண்ட மனிதர்களாக இருந்தாங்கன்னா உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் அவர்கள் நீ சொல்கிறதையெல்லாம் கதையாக கேட்டு அதை அடுத்தவங்கக்கிட்ட போய் சொல்கிறதுல தான் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அப்படி உன் பிரச்சனையை கதையாக கேட்டு பொழுதுபோக்கும் மனிதர்களிடம் நீ எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளாதே. யார் உன்னை உண்மையாக நேசிக்கிறாங்களோ, உன் மேலே உண்மையான அன்போட உன்னுடைய பிரச்சனையை தன் பிரச்சனையாகவும் தன்னுடைய வழியாகவும் நினச்சி யோசிப்பாங்களோ அவர்களிடம் மட்டும் போய் சொல்லு. அது மூலமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இப்போது வாழ்க்கை உனக்கு கஷ்டமாக இருப்பதை போல தெரிந்தாலும் உன் கவலைகள் அனைத்தையும் தீர்த்து உனக்கான நல்லதை இந்த சாயப்பா செஞ்சு கொடுக்குறேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கை பயணத்தை ஒரு அழகான பயணமாக மாற்றி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லது நடக்கும்படியாக நான் செய்ய போகிறேன். தோல்வியை கண்டு துவண்டு போகாமல் தைரியமாக எந்திரிச்சு நில்லு. உன் கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் வெற்றிகள் வந்து சேரும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். தினமும் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீ வாழும்போது தான் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நன்மையாக மாறத் தொடங்கும். உன்னுடைய உழைப்பை நம்பி, உன்னுடைய திறமையை நம்பி இந்த நாளை நிம்மதியாக நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு துவங்கினா நடக்கப் போகிற அனைத்தையும் நானே உனக்கு சிறப்பாக நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். இடியே விழுந்தாலும் நீ உடைஞ்சு போகாமல் அதை தைரியமாக எதிர்கொள்ள பழகு. உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் எல்லாத்தையும் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு புரிஞ்சுக்க தயாராகு. உனக்கென ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கு. எல்லாரையும் சமமாக நடத்து. அதன் பிறகு கண்டிப்பாக நீ வெற்றியின் உச்சத்துக்கே வந்துடுவாயேன்னு செல்லமே. யாருக்கும் அன்பை கொடுக்க மறுக்காதே. எல்லாருக்கிட்டையும் அன்போட பாசத்தோட பேசு. ஆனால் அதே நேரத்தில் அன்பாக பேசி ஏமாற்றக்கூடிய கயவர்கள், சூழ்ச்சி செய்யக்கூடிய மனிதர்கள் போல நீ யார் வாழ்க்கையும் கெடுக்க நினைக்காதேன்னு செல்லமே. யார் வளர்ச்சிக்கும் யாருடைய வாழ்க்கைக்கும் நீ தடையாகவோ பிரச்சனையாகவோ இருக்காம முடிஞ்ச அளவுக்கு நல்லதையே விதையாக போட்டு நல்ல செயல்களை மட்டும் செய்ய பழகு. வாய்ப்பு கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்காம உன் வாழ்க்கையை நீ அழகாக உருவாக்க தயாராகு. திருத்தங்கள் இல்லாமல் மனிதனுடைய வாழ்க்கை பயணமே கிடையாது. எல்லாருமே ஏதாவது ஒரு கட்டத்தில் வாழ்க்கையில் இருக்கும் தப்பையும் தவறுகளையும் திருத்தி கொள்ளதான் முயற்சி செய்கிறாங்க. நீயும் உன் தவறு ஏதாவது இருக்குன்னு தெரிகிற பட்சத்தில் அதை திருத்திக்கிட்டு அதற்காக மனம் வருந்தி அதை சரி செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து வளம் சேர்க்க தயாராய்க்கோயின் செல்லமே. செல்வ வளத்தை உனக்கு அள்ளி கொடுத்து சிறப்பாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். வாழ்க்கையில் ஏதேதோ விஷயங்கள் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக முரணாக நடந்திருக்கலாம். ஆனால் நடந்ததையே நினச்சி நீ முடங்கி போகாதேன்னு செல்லமே. இனிமே நடக்கிறது எல்லாமே இன்று முதல் நல்லதாகவே இருக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு. ஒவ்வொரு நாளையும் உனக்கான நாளாக, வெற்றி நாளாக இந்த சாயப்பா உருவாக்கி தர்றேன். உன் ஏழ்மையையும் வறுமையையும் போக்கி உன் உடம்புக்கும் மனசுக்கும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது, நீ எதிர்பார்க்குற நல்ல விஷயங்களையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. மனசை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு நம்பிக்கையோடு உனக்கு வேணுங்கிறத என்கிட்ட கேட்டினா நிச்சயமாக எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு தருவேன். இந்த உலகத்தில் யாருமே முட்டாளும் கிடையாது, மேதாவியும் கிடையாது. எல்லாமே தெரிஞ்சவங்கன்னு யாருமே இந்த பூமியில் கிடையாது என் செல்லமே. நீயும் ஒவ்வொரு நாளும்
புதுசு புதுசாக எதையாவது கற்றுக்க முயற்சி செய். மாறிக்கிட்டே இருக்க இந்த உலகத்தில் நீயும் மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு அதை எதிர்கொண்டு வாழும்போது தான் உன் வாழ்க்கையில் உயர்வும் வளர்ச்சியும் உண்டாகும். நல்லதையே செய்யி. அறிவையும் அன்பையும் அடுத்தவங்ககிட்ட பரிமாறிக்கொண்டு சிறந்த மனிதனாக நீ வாழ கற்றுக்கோ. தேவையில்லாமல் நீ யாருக்கிட்டையும் போட்டி போடக்கூடாது. ஆனால் அண்ணன், தம்பி, உற்றார், உறவினர்னு யாராவது உன்கிட்ட போட்டிக்கு வந்துட்டாங்கன்னா நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்காம வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிச்சு அவங்க முன்னால் நின்று காட்டணும் என் செல்லமே. உன்னுடைய திறமைக்கு கிடைச்ச பரிசை எல்லாம் நீ யாருக்கும் தானம் செய்ய வேண்டாம். ஏன்னா காலத்தில் எப்போதும் போட்டி இருக்கணும். என் திறமையினால நீ ஜெயிச்சேன்னு இருந்தாலும் கூட நீ ஜெயிச்சது பிறகு அதை அப்படியே அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. உன் திறமையை பயன்படுத்தி இன்னும் வாழ்க்கையில் நீ முன்னேறி மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக வாழ பழகு. ஆத்திரத்தில் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டினா அப்புறம் அள்ள முடியாதல்லவா. நல்ல விஷயங்களை செஞ்சினா நல்லது, கெட்டதை செஞ்சு அதன் காரணமாக பக்க விளைவுகளை நீ அனுபவிக்க வேண்டி வரும்போது அதை உன்னால் தாங்கிக்க முடியாது. அதனால தான் எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் கெடுதல் செஞ்சு பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளாதேன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கை அழகாக இருக்கும்படி நான் செய்வேன். நல்ல மனசோட உன் தேவைகளையெல்லாம் இந்த சாயப்பா கிட்ட வந்து கேளு. மனசில் எந்தவித சலனமும் சஞ்சலமும் தேவையற்ற சிந்தனைகளும் வராமல் பார்த்துக்கோ. எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. யார் மனசையும் புண்படுத்தாதே, தேவையில்லாமல் கோபப்படாதே. யாரையும் நம்பி ஏமாறவும் வேண்டாம், அடுத்தவங்களை நம்ப வச்சு ஏமாற்றவும் வேண்டாம். எப்போதும் தேவைக்கேற்ப மட்டும் செலவு செய். வரவுக்கேற்ற செலவு செய்யாமல் வரவுக்கு மீறி செலவு செய்யலாம் நினச்சினா அப்புறம் கடன் வாங்க நேரிடும். கடன் வாங்கினா நிம்மதியும் தூக்கமும் உன்னை விட்டு போயிடும். அதனால் எப்போதுமே நல்லா திட்டம் போட்டு வாழ்க்கையை சரியாக சிக்கனமாக வாழ பழகிக்கோ. உன்னை யார் நம்பினாலும் அந்த நம்பிக்கை ஒருபோதும் பொய்யாக ஆக்காதே. எல்லாருக்கும் உண்மையாரு, எல்லாரிடமும் நல்லபடியாக நடந்துக்கோ. உன்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் வாழணுமே தவிர அதிகமாக பேராசைப்பட்டு கடன் வாங்கியாவது எல்லாத்தையும் வீட்டில் சேர்த்து வைக்கணும்னு நினைக்காதே. யாரிடமும் கையேந்தும் மனநிலை உனக்கு வரவே கூடாது என் செல்லமே. கடன் வாங்கி சமாளிச்சுக்கலாம், கையேந்தலான்ற மனநிலையே ஆபத்தானது. எப்போதும் உண்மையாக நேர்மையாக வாழக்கூடிய உனக்கு இந்த சாயப்பா நிச்சயம் துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையை நீ உனக்குள்ளே வச்சுக்கோ. கண்மூடித்தனமாக நீ யாரையும் நம்புனினா அவங்க சுலபமாக உன்னை குழிக்குள்ளே தள்ளி விட்டுட்டு இவனை தள்ளி விட்டு அவங்க தாண்டி போய்கிட்டே இருப்பாங்க. நீ தான் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆணாக இருந்தாலும் சரி, என்னுடைய பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆணவமும் அகங்காரமும் வேண்டவே வேண்டாம். எல்லாரையும் எப்பொழுதும் உங்களுக்கு சமமாக நினைக்க பழகுங்க. மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் குறைச்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா, மனசு லேசாகணும்னு நினச்சிங்கன்னா என்னை நோக்கி ஓடி வந்து உன் மனசில் இருக்கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டீன்னா உன் மனசை லேசாக்கி உன் வாழ்க்கையை சுகமாக்கி கொடுப்பேன்னு செல்லமே. எப்போதும் உன் அன்பை மட்டும் அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கோ. கோபத்தை கட்டுப்படுத்த பழகிக்கோ. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். ஒவ்வொரு நாளும் உன் குறிக்கோளை நிறைவேற்றி உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த சாயப்பா செஞ்சு கொடுக்குறேன். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்கள் நிகழ்ந்து நீ ஒய்யாரமாய் கம்பீரமாய் வீரநடை போட்டு வெற்றியாய் வாழும்படி இந்த சாயப்பா அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன்.